வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸு, நீங்கள் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் சுற்றி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜியஸ் பொசிஷனாக தான் இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இது அமைப்பில் வருது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான ஒரு காலம்தான். இதில் எந்த விதமான சறுக்கல்கள் எதுவுமே கிடையாது. இதில் 12ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வரார். பட் செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வருது, அவர் 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் வரார். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் 12ல் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுக்க 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா 14 அன்றைக்கி சாயங்காலம் தான் சூரியன் பயிற்சி ஆகிறார். ஆக்சுவலி 14 மாத பிறப்பு என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி தான் சூரியன் முழுவதுமாக உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போது பெரும்பாலும் என்ன ஆகுது, 4 கூடியவனும் 12ல் இருக்கார் அப்படின்னா சில நேரங்களில் நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டி வரலாம். ஆனால் எகெயின் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா, 12ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படும். சில நேரங்களில் தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள், அதே மாதிரி பயணிக்கும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக செய்யணும். அப்படி இல்லாமல் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது காசில் இது மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோன் இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல தனவசதி, பண வரவு, ஃபேமிலியில் சந்தோஷம் இதெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில சிக்கல்களில் நம்ம மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, அங்கே போயிட்டு ஏதோ விசாரிக்கிறீங்க, நீங்கள் அதில் எதையாவது இன்வால்வ் ஆவீங்க. தேவையில்லாத சொல்லுவாங்க இல்லையா, வம்பு வழக்குகளில் போய் தலையை விட்டேன்னு, அந்த மாதிரியெல்லாம் விடாமல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம் அது. அப்போது நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு போங்க. அதுக்குன்னு நான் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. மனிதாபிமான உதவிகள் என்பது தவிர்க்க முடியாமல் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இருந்தால் கூட கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு வாரமாகத்தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளை பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு ஒரு ஜாலியாக ஒரு டூரிசமாகவோ வெளிநாடெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.